வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஜாதகத்தில் முக்கியமாக ராசி கட்டத்தில் ஒரு ஸ்தானத்தை நம்ம பலன் எடுக்கின்ற பொழுது அது காலியாக இருக்குது. அந்த கட்டத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு எப்படி பலன் எடுக்க வேண்டும்? இப்போ நான் தரப்போகின்ற இந்த வகுப்பானது 12 ஸ்தானங்களுக்கும் எப்படி பலன் சரியாக கணிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கம். என்னுடைய பேக்ரவுண்டில் கொஞ்சம் இரைச்சல் மிகுந்த சத்தங்கள் கொஞ்சம் கேட்டுகிட்டே இருக்கு. ஏன்னா நான் இப்போ வெளியில் வந்திருக்கேன். இருந்தாலும் இந்த வகுப்பை தரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்போ விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறதுனால நான் வெளியில் வந்திருக்கேன். ஆனாலும் இந்த இரைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் மன்னிக்கணும். இந்த வகுப்பில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்தானத்துக்கு பலன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இருந்தால் அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம சரியாக கணிக்க முடியும். ஒருவேளை அந்த கட்டத்தில் எந்த கிரகங்களுமே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி தான் பலன் எடுக்கிறது? அப்போ அந்த ஸ்தானத்துக்கு ஒரு பலனை சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 12 ஸ்தானங்களுக்கும் நம்ம சரியான பலன்களை கணிக்க முடியும். காலியான கட்டத்துக்கு எப்படி சரியாக பலன் கணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த பதிவில் நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஜாதக கட்டத்தில் எனக்கு இந்த இடத்துல காலியாக இருக்குது, 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை பல்வேறு விதமான உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் தொடர்ந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நானும் அதுக்கு சரியான ஒரு விளக்கம் இது வரைக்கும் எனக்கு தர முடியலை. எல்லாருமே சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நான் இப்பொழுது எடுத்திருக்கேன். ராசி கட்டத்தில் ஒரு ஸ்தானத்துக்கு பலன் எடுக்கின்ற பொழுது அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகங்களுமே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி பலன் எடுக்கணும்? இப்போ நான் சொல்லித்தரப்போகின்ற இந்த ஒரு முறையை வச்சு நீங்கள் எந்த ஸ்தானத்திற்குமே பலன் எடுக்கலாம். இப்போ நீங்கள் 5ஆம் இடத்துக்கு பலன் எடுக்கணும், இல்லை 7ஆம் இடத்திற்கு பலன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த முறையை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பலன் எடுக்கலாம். காலியாக இருக்கா அப்படிங்கிறதுனால அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி நீங்கள் குழம்ப வேண்டாம். லக்கணத்தில் நான் எந்த கிரகங்களுமே எழுதலை. லக்கணத்திற்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசி வரும். இப்போ விருச்சிகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். விருச்சிகத்திலும் எந்த கிரகங்களும் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக என்ன செய்யணும்? எல்லா ஸ்தானங்களுக்கும் இப்படி தான் பலன் எடுக்கணும். நீங்கள் ஒரு ஸ்தானத்துக்கு பலன் எடுக்கிறீங்க, முக்கியமாக குழந்தை இல்லை ஒருத்தங்களுக்கு அப்படின்னு சொன்னால் 5ஆம் இடத்த பார்க்குறீங்க. அப்போ 5ஆம் இடத்திற்கு நேர் எதிரான 7ஆவது இடம் என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த இடத்துல என்ன கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதனால் எந்த ஸ்தானமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்தானத்துக்கு பலன் எடுக்கின்ற பொழுது அந்த ஸ்தானத்திற்கு நேர் எதிரான, அதாவது 7ஆம் இடத்திற்கு என்ன பலன், என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் இப்போது லக்கணம் என்பது ரிஷப லக்கணம். அதற்கு நேர் எதிரான 7ஆவது இடம் இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் என்ன கிரகம் இருக்குது? விருச்சிக ராசியிலும் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்தபடியாக நாம் என்ன செய்யணும்? இந்த 9 கிரகங்களும் 7ஆவது பார்வை என்பது உண்டு. 9 கிரகங்களுக்குமே இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்தானத்திற்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது நிச்சயமாக தன்னுடைய பார்வையால் அந்த ஸ்தானத்தை பார்க்கும். இது எல்லா கிரகங்களுக்குமே இருக்கக்கூடிய முழு பார்வை பலன், முழுமையான பார்வை பலன் அப்படின்னு சொன்னால் 100% முழுமையாக தன்னுடைய ஆற்றலை அந்த ஸ்தானத்தை நோக்கி பார்க்கும். அதனால தான் 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் முழுமையாக பார்க்க முடியும். சில கிரகங்களுக்கு மட்டும்தான் விசேஷ பார்வைகள் என்பது உண்டு. அப்படின்னா அது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக என்னென்ன பார்க்கணும்னா செவ்வாய் தான் நின்ற இடத்துலேருந்து 4, 7, 8 ஆகிய 3 வீடுகளை பார்ப்பாரு. சனி 3, 7, 10. குரு 5, 7, 9 ஆகிய வீடுகளை பார்ப்பார். ராகு கேது தான் நின்ற இடத்துலேருந்து 3, 7, 11 ஆகிய இடங்களை பார்ப்பாங்க. இது விசேஷ பார்வைகள். இந்த 5 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்திற்கு லக்கணத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய முழுமையான பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும்.
இந்த பார்வைக்கும் சிலவித சதவீதங்கள்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் ஜோதிட வகுப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா கிரகத்திற்கும் முழுமையான ஆற்றல் என்பது 7வது பார்வைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால மற்ற கிரகங்களுக்கு அது எந்த பார்வைக்கு எந்த சதவீதம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3, 7, 10 ஆகிய 3 பார்வைகளில் மிக அதிகமாக ஒரு பலன் அந்த ஜாதகருக்கு எப்பொழுது கிடைக்குன்னா, முதல்ல 7வது பார்வையாக பார்த்தாருன்னா அவர் அதிகபட்சமான தன்னுடைய பலன் அந்த ஜாதகருக்கு தருவார். இதே 10வது பார்வை என்றால் அதற்கு அடுத்தபடியான ஒரு பலமான பார்வை. ஏன்னா சனிக்கு கீழான பார்வைகள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அது கீழான பார்வையான 10வது ஸ்தான பார்வை வந்து ரொம்ப அதிகப்படியான ஆற்றலை சனி பகவான் தருவார். இந்த செவ்வாய், சனி, ராகு, கேதோட பார்வைகள் லக்கணத்தில் போய் விழுந்தா அந்த ஜாதகருக்கு கெடுதல்கள் நடக்கும். குரு மட்டும்தான் வந்து தன்னுடைய பார்வையால் அந்த ஜாதகருக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருடைய குணத்தில் நல்ல விஷயங்களை குரு மட்டும்தான் தருவார். அப்படின்னா செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா அதிகப்படியான கோபத்தை தருவார். அந்த ஜாதகருக்கு கடுக்கடுன்னு கோவம் வரும். இப்போ சனி இருக்காருன்னா மந்த ஒரு புத்தியை தருவார். யோசிக்கிற திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ராகு கேது இருந்தால் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப விஷமத்தனமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அவருக்கு ஒரு புத்தியை தந்துடுவார். இப்படி தான் வந்து நீங்கள் பலன் எடுக்கணும். ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகரை பற்றிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு என்ன மாதிரி புத்தியை கொடுப்பாரு அப்படிங்கிறது அதை பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய ஆற்றலை வச்சு நம்ம கணக்கிடணும். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மாந்தியை பார்க்கணும். இந்த லக்கணத்துலேருந்து எந்த இடத்துல மாந்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை லக்கணத்துக்கு பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால், லக்கணத்திற்கு முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய ராசியில் இல்லை லக்கணத்திலே கூட இந்த மாந்தி இருக்காரு அப்படின்னு சொன்னால், அவர் நிற்கக்கூடிய வீட்டிற்கு முன்னும் பின்னும் உள்ள வீடுகள் வந்து பாழாகும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவார் இந்த ஜாதகர், இந்த மாந்தி வந்து நிற்கிறதுனால அவருடைய அறிவை, புத்திசாலித்தனத்தை, அவருடைய நல்ல ஒழுக்கத்தை வந்து கெடுத்துருவார். அந்த ஜாதகருக்கு தேவையில்லாத கெட்ட சகவாசம் என்பது ஏற்படும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த லக்கணத்திற்கு யார் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ரிஷப லக்கணம் போட்டிருக்கிறதுனால ரிஷப லக்கணத்திற்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் அதிபதியாக இருப்பார். அதனால் இந்த ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் ஆட்சி பெற்று இருக்கோ அதுதான் அந்த ஸ்தானங்களுக்கு அதிபதி. நான் எடுத்திருக்கிறது ரிஷப லக்கணம் அப்படிங்கிறதுனால ரிஷப லக்கணத்திற்கு அதிபதியாக சுக்கிரனே வருவார். அதனால் லக்னாதிபதி சுக்கிரன். அதனால் லக்னாதிபதியுடன் எந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கோ அதனுடைய காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அவருடைய குணம் என்பது அந்த கிரகத்தினுடைய ஆற்றலை பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லை, அது என்ன ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போது இந்த லக்னாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்து அதிபதியான புதனுடன் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு நல்லதொரு குடும்பம், பொன் பொருள் சேர்க்கை என்பது அந்த ஜாதகருக்கு ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அதனால் அந்த ஜாதகருக்கு அந்த ஸ்தானத்திற்குரிய பலன்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். இப்போ லக்னாதிபதியை எந்தெந்த கிரகங்கள்லாம் பார்க்குது அப்படின்னு சொல்லி அடுத்ததாக நீங்கள் வந்து அதை கணக்கு செய்யணும். இப்போ நான் வந்து லக்கணத்தை எந்த கிரகங்கள்லாம் பார்க்குது அப்படிங்கிறத நான் ஒரு என்னென்ன பார்வைகள்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த லக்னாதிபதியை எந்த கிரகங்கள்லாம் பார்க்குறாங்கன்றத பார்க்கணும். இப்போ ஒருவேளை லக்னாதிபதியான சுக்கிரன் வந்து இப்போது சிம்ம ராசியில் இருக்காருன்னு வச்சுப்போம். அதற்கு நேர் 7ஆன வீடு என்னது, கும்பராசி. கும்பராசியில் என்ன கிரகம் இருந்தாலும் அது 7வது பார்வையாக இந்த சுக்கிரனை பார்க்கும். அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னது, செவ்வாய், சனி, குரு, ராகு, கேது. இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்றை இந்த லக்னாதிபதியை பார்க்குறாங்களான்றத பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய காரகத்துவங்கள், அந்த கிரகத்திற்குரிய ஸ்தான பலன்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். பாவ கிரகங்கள் பார்க்கின்ற பொழுது
அந்த லக்கணத்தை செயல்படுத்த விடாது. லக்கணத்தை பார்த்தாலும் சரிதான், லக்னாதிபதியை பார்த்தாலும் பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஸ்தானத்தினுடைய பலத்தை வந்து குறைச்சிடும். இதே சுப கிரகம் அப்படின்னு சொன்னா அதிகபட்சமான நல்ல ஒரு பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இப்போ லக்னாதிபதி வந்து 4வது இடமான சுகஸ்தானத்துல வந்து நின்னா அந்த ஜாதகருக்கு சுகஸ்தானம் என்பது அந்த ஜாதகருக்கு பிறந்ததுலேருந்தே இருக்கு. வீடு மனை வாகனம்ன்ற யோகம் அந்த ஜாதகருக்கு இருக்கு. அம்மாவுடைய அன்பை அதிகமாக பெற்ற ஜாதகராக இருப்பார். ஏன்னா 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம். அதனால தாயினுடைய அன்பை முழுமையாக பெற்ற ஜாதகர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஒரு ஸ்தானத்துக்கு நீங்கள் பலன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்தான அதிபதி எந்த ஸ்தானத்தில் போய் இருக்காரோ அந்த ஸ்தானத்திற்குரிய பலன்கள் அவருக்கு கிடைக்கும். முக்கியமான இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நட்சத்திர சாரம். இப்போ இந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் வந்து எந்த நட்சத்திர காலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நான் 4வது இடம் சொன்னேன் இல்லையா, நான் எழுதி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் நின்ற நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த சிம்ம ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒன்று வந்து மகம், பூரம், மற்றொன்று உத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர காலில் வந்து இந்த ஜாதகருக்கு இந்த லக்னாதிபதி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை பூர நட்சத்திரமாக இருக்காரு அப்படின்னு சொன்னா பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி ரொம்ப பலமா இருக்காருன்னு அர்த்தம். லக்னாதிபதி சுக்கிரன் தன்னுடைய சாரம் பெற்றே இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகர் சாதிக்க பிறந்தவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனா முழுமையான ஒரு சாதனை அவர் படைப்பாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ இந்த லக்கணமான சுக்கிரனுக்கு 2 வீடுகள் இருக்கு. என்னென்ன வீடுகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரிஷப ராசி, மற்றொன்று வந்து இந்த துலாம் ராசி. பொறுத்தவரையில் சுக்கிரன் வந்து லக்கணத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றார். அப்போ 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனே வந்து இந்த 4ஆம் இடத்துல வந்து இருக்கும்பொழுது அவருடைய சுபத்தன்மை என்பது குறையும். முழுமையான சுப பலன்கள் இந்த ஜாதகருக்கு வராது. ஏன்னா 6, 8ங்கிறது மறைவு ஸ்தானமும் அவரே அதிபதியாக இருக்கார் இல்லையா, அப்போ அதனுடைய பலன்களும் நடக்கும். அப்படிங்கிறதுனால சற்று அந்த பலன்களுடைய அந்த வித்தியாசம்ங்கிறது கொஞ்சம் ஏற்படும். இப்போ ஒருவேளை சுப பலனை தரக்கூடிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாக 2 ஸ்தானமே சுபஸ்தானமே இருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ 2மே சுபஸ்தானங்களாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தான அதிபதியாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு மிக அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கும். ஒரு ஸ்தானம் வந்து சுபமாக இருந்து மற்றொரு ஸ்தானம் அசுபமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. அப்போ எதெல்லாம் வந்து சுபஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேந்திரமும் திரிகோணமும் ஒரு ஜாதகருக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஸ்தானங்கள் 1, 4, 7, 10. அதற்கு அடுத்தபடியாக திரிகோணம் என்பது 1, 5, 9. இந்த ஸ்தானங்களில் அதிபதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகபட்சமான நல்ல பலனை அந்த ஜாதகருக்கு தரும். இப்போ 6, 8, 12 அப்படிங்கிறப்போ அந்த சுபத்தன்மை என்பது சற்று குறையும். இவர் சாதிக்க பிறந்த ஜாதகர் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகருக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு சாதனைலாம் செய்ய முடியாது. ஓரளவுக்கு பேர் சொல்கிற மாதிரி அவருடைய ஜாதகம் இருக்குது. அப்படிங்கிறதுனால புகழ் வாய்ந்த ஒரு ஜாதகராகத்தான் இருப்பார். ஆனால் ரொம்ப ஓஹோ ஆகான்னு புகழ்கிற மாதிரிலாம் இவருடைய ஜாதக அமைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன் எடுக்கணும். இப்போ நான் சொன்னது சுக்கிரன் வந்து 3 நட்சத்திர காலில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ 1 வந்து மகம், அடுத்ததாக வந்து பூரம், அடுத்தது உத்திரம் 1வது பாதம். இப்போ ஒருவேளை உத்திரம் 1வது பாதத்தில் வந்து இந்த சுக்கிரன் இருக்காரு அப்படின்னு சொன்னால் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா சூரியனுடைய பலன்கள் வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். ஒருவேளை சுபஸ்தானங்களில் வந்து இந்த சூரியன் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு அந்த ஸ்தானங்களுக்குரிய பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக சூரியன்றது இந்த சிம்ம ராசி தான். சிம்ம ராசியிலே சுக்கிரன் வந்து இருக்கிறதுனால
சுகஸ்தானம் என்பது இந்த ஜாதகருக்கு உண்டு. ஆடம்பரமான வண்டி, அருமையான வீடு என்று எல்லா விஷயங்களும் இந்த ஜாதகருக்கு அருமையாக கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், தாய் ஸ்தானம். அதனால் இந்த ஜாதகருக்கு வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே அவர் வண்டி வாகனத்துக்குரிய ஒரு கிரக அமைப்பு. இந்த ஜாதகருக்கு எல்லா விஷயமும் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திர காலில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு எப்படி பலன் எடுக்கலான்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 3ஆவதாக இன்னொன்று இருக்குது. 3 நட்சத்திரம் இல்லையா, ஒன்று மகம். இந்த மக நட்சத்திர காலில் இருந்தால் என்ன பலன்? மகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகம் என்பது கேதுவினுடைய நட்சத்திரம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நட்சத்திர சாரங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டவணை. நல்லா பார்த்துக்கோங்க. எந்த நட்சத்திரங்களுக்கு எந்த கிரகம் ஆளுமைக்கு உரியது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ மகம் அப்படிங்கிறது கேதுவினுடைய நட்சத்திரம். அப்படின்னா இந்த ஜாதகத்தில் கேது எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கேதுக்குன்னு எந்த வீடுமே கிடையாது அப்படிங்கிறதுனால கேது தான் நின்ற வீட்டிற்குரிய பலன்களை அந்த ஜாதகருக்கு தருவார். இப்போ கேது எந்த இடத்துல இருக்காரு? இப்போ இந்த ராசி கட்டத்தில் கேதுவை நான் தனுசு ராசியில் எழுதியிருக்கேன். இந்த லக்கணத்தை பொறுத்தவரையில் 8ஆம் இடம் என்பது தனுசு ராசி. ஆயுள் ஸ்தானத்தில் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத இந்த கேது இருக்கிறதுனால கேதுவின் மூலமாக அந்த ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும். இது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் கேதுங்கிறது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் மற்றும் தடையை தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால கேதுவின் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஆயுளில் பங்கம் ஏற்படும். அதனால் சுக்கிரன் மகத்தினுடைய நட்சத்திர காலில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் கேதுவினுடைய பலன்கள் அனைத்துமே இந்த சுக்கிரனுக்கு ஏற்படும். கேது அப்படின்னாலே தடை அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு சுகஸ்தானம் என்பது தடைப்படும். நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்போம், லக்னாதிபதியே சுகஸ்தானத்தில் இருக்காரு, ரொம்ப அருமையான ஒரு ஜாதக அமைப்பு, அவருக்கு வீடு மனை வாகனம் எல்லாம் அருமையாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தாலும் அவருக்கு ஒன்றுமே நடக்காது. சொந்த வீடு அமையறதுல பிரச்சனையாக இருக்கும். கேதுவினுடைய நட்சத்திர சாரம் பெற்று இந்த லக்னாதிபதி இந்த சுகஸ்தானத்தில் இருந்தால் அவருக்கு எல்லா விஷயத்துலையுமே தடை ஏற்படும். சொந்த வீடு வாங்குறதுல பிரச்சனையாக இருக்கும். நிலப்புலன்கள் எதுவும் வாங்கினாலும் அதுலேயும் தடை வரும். அவரால் எந்த விஷயத்தையும் சுகமாக அனுபவிக்க முடியாது. ஏன்னா இந்த லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்பது கேதுவினுடைய சாரம். அது மட்டும் இல்லாமல் மறைவு ஸ்தானத்தில் இந்த கேது நிற்கிறதுனால அந்த 8ஆம் இடமான மறைவு ஸ்தானம் என்பது இந்த ஜாதகருக்கு சுகஸ்தானத்தில் வேலை செய்யும். அப்போ சுகமாக கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் தடைப்பட்டு போகும். இதனுடைய பார்வை சுப கிரகங்கள் குரு, சுக்கிரன் மற்றும் வளர்பிறை சந்திரன். புதனும் எடுத்துக்கலாம். புதன் அவர் சேரக்கூடிய கிரகங்களுடைய ஆற்றலை பொறுத்து சுபராகவும் அசுபராகவும் வேலை செய்வார். அதனால் அது எந்த கிரகத்துடன் சேர்ந்து அந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஸ்தானத்தில் போய் புதன் நிற்கின்றாரோ அதை பொறுத்து தான் அவருடைய சுபத்தன்மை என்பது மாறுபடும். இப்போ சுப கிரகத்தினுடைய பார்வை இந்த கேதுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு சுகஸ்தானத்தில் தடைகள் இருந்தாலும் அது அதிகபட்ச தடையாக இல்லாமல் அந்த தடைகளை தாண்டி ஒரு சுகஸ்தானத்தை அவர் பெறக்கூடியவராக இருப்பார். அப்போ சரியான ஒரு பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது அவருக்கு நிச்சயமாக யோக பலன்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதனால்தான் குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி குருவினுடைய பார்வை இந்த தடைகளை தரக்கூடிய கேதுக்கு கிடைச்சா நிச்சயமாக சுகஸ்தானத்தில் பிரச்சனைகள் என்பது வராது. இந்த வகுப்பில் நீங்கள் எப்படி ஒரு ஜாதக கட்டத்தில் காலியாக ஒரு ராசி கட்டை இருந்தால் அதுக்கு எப்படி ஒரு பலன் எடுக்கணும், ஸ்தான பலன் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தில் மிக முக்கியமான இந்த நட்சத்திர சாரம் ஒரு ஜாதகத்தில் காலி கட்டமாக இருந்தாலும் எப்படி பலனை தரும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான இந்த நட்சத்திர சாரத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஸ்தானத்திற்கும் பலனை நீங்கள் சரியாக கணிக்கலாம்.
மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.